नमस्कार, मैं हूं वृषाली ठाकरे। खबरों की दुनिया में आपका स्वागत है। आइए देखते हैं खास खबर जो वर्तमान समय की सुर्खियां बनी हुई है। हाथ जोड़ के विनती कर रहा हूं, एक बार आपका आशीर्वाद राहुल सेवाई जी का आप करो। நமக்கு தெரியும் இந்த முறை மகாராஷ்டிராவை பொறுத்தவரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, சிவசேனா, நம்முடைய என்சிபி, நம்முடைய எம்என்எஸ், நம்முடைய ஆர்பிஐ அனைவரும் இணைந்து ஒன்றாக இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகள், மிக வித்தியாசமான தேர்தல். காரணம், இதற்கு முன்பு இருந்த சிவசேனா கட்சி, என்சிபி கட்சி அதெல்லாம் அடிப்படையில் அதனுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு வேறொரு பாதையிலே பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையான சிவசேனாவுடைய தொண்டர்கள், தலைவர்கள், என்சிபியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக நம்மோடு இணைந்து நாம் தேர்தலை சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இருக்கிறது. அதனால்தான் மகாராஷ்டிராவில் இதுவரை 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 5வது கட்ட தேர்தல் மகாராஷ்டிராவில் மே 20ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதுல மும்பை நகர் உட்பட கடைசி கட்ட தேர்தலில் மகாராஷ்டிராவுடைய மற்ற பகுதிகள் நாம் எல்லாம் வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம். மும்பையை பொறுத்தவரை நமக்கு தெரியும், 2014 இருக்கட்டும் 6 இடத்திலும் கூட அப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவும் இங்கே வெற்றி பெற்றோம். 2019 இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவும் வெற்றி பெற்றோம். 2024 கூட முழுமையாக மும்பையை பொறுத்தவரை என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வெற்றியை தருவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், நம்முடைய ராகுல் செவாலே அவருடைய உழைப்பு, குறிப்பாக தென் மத்திய மும்பை தொகுதியில 10 ஆண்டு காலமாக அவர் செய்திருக்கக்கூடிய பணியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட அற்புதமான பணி மக்களுக்காக தொடர்ந்து ராகுல் அவர்கள் செய்திருக்கின்றார். இந்த முறை மிகப்பெரிய கனவு திட்டத்தோடு தராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இங்க இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா சொந்தங்களும் கூட அடுக்குமாடி குடியிருப்புக்கு குடிபெயர வேண்டும். அதே நேரத்தில் அற்புதமான கனவு திட்டத்தை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற பெரிய கனவோடு ராகுல் செவாலே அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றார். அது மட்டுமில்லை, நாளை மும்பை மாநகருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கின்றார்கள். உங்களுடைய முழு அன்பும் உங்களுடைய முழு ஆதரவும் இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அளிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்கள் முன்னால் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உலகத்தினுடைய மூத்த தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மொழிக்கு வயது கிடையாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே உருவான மொழி. ஆனால் இத்தனை காலமாக யாராவது ஒரு மனிதர் நம்முடைய மொழிக்கு இப்படிப்பட்ட அற்புதமான மரியாதையை கொடுத்திருக்கின்றார்கள் என்று கேட்டால் யாரும் கொடுக்கவில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 2014 பிறகு இந்த மூத்த மொழியாம் தமிழ் மொழிக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறது. உலக அரங்கிலே தமிழ் மொழியினுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றார். அது ஐநா சபையாக இருக்கட்டும், நம்முடைய உலக பொதுமொழியாக இருக்கக்கூடிய திருக்குறளை 100 அயல் நாட்டு மொழியிலே மொழிபெயர்ப்பார் என்று கண்டனம் கட்டிக்கொண்டு பாரத பிரதமர் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றார். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் மொழியினுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே சோழ சாம்ராஜ்யத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் நிறுவி ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட பெருமையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேர்த்திருக்கிறார். அது மட்டுமில்லை, என்னுடைய அருமை தமிழ் சொந்தங்களே, இந்த 10 ஆண்டுகள்ல முதலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவராக, இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கின்றார். 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய தாய் திருநாடு எப்படி இருந்தது என்பதை ஒரு முறை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 18,000 கிராமத்தில் மின்சாரம் கிடையாது. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 11 கோடி வீட்டிலே கழிப்பறை இல்லை. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 52 கோடி மக்கள் கையிலே ஒரு சாதாரணமாக ஒரு விஷயமாக சொல்லக்கூடிய வங்கி கணக்கு இல்லை. 10 ஆண்டுகள் கழித்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆட்சியில 11 கோடி இல்லங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கின்றோம். இந்தியாவிலே எல்லா இடத்திற்கும் கூட
மின்சாரத்தை எடுத்து சென்றிருக்கின்றோம். அது மட்டுமில்லை அருமை சகோதர சகோதரிகளே, முதலாக நம்முடைய ஜனநாயகத்துல லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சியை செய்து காட்ட முடியும் என்பதை நாம் காட்டியிருக்கின்றோம். மோடி அவர்கள் மட்டுமில்ல, மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய 75 அமைச்சர்களும் கூட நேர்மையான ஒரு ஆட்சியை 10 ஆண்டு காலமாக 2 முறை ஆட்சி கட்டளை அமர்ந்து மக்களுடைய அன்பை பெற்றிருக்கின்றோம். அதனால்தான் இந்த முறை நாம் தெளிவாக இருக்கின்றோம். இந்தியாவில இன்னும் வேகமாக வேலை பார்க்கும். அடுத்த கட்டம் இந்த நாட்டை எடுத்து செல்ல பொருளாதாரத்தில் இன்னும் 3 ஆண்டுகள்ல இந்த உலகத்தினுடைய மைய புள்ளியாக இந்தியாவை மாற்றி காட்ட, அதையெல்லாம் தாண்டி ஏழை மக்களுடைய வாழ்க்கைக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ஒரு முறை நமக்கு வேண்டும் என்பதற்காக அனைத்து இடத்திலும் கூட உற்சாகத்தோடு நாம் களத்தில் இறங்கி இருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரி, நான் ஏற்கனவே சொன்னது போல 4 கட்ட தேர்தல் நடந்திருக்கிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் ஆரம்பித்து 13ஆம் தேதியோடு 4 கட்டம் முடிந்திருக்கிறது. இன்னும் 3 கட்ட தேர்தல் பாக்கி இருக்கிறது. இந்த 4 கட்டத்தில் 380 லோக்சபா தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், இந்த 380 இடத்திலே 4 கட்ட வாக்குப்பதிவிலே பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுதே நாம் மெஜாரிட்டியை தாண்டி விட்டோம். 273 இப்பொழுதே நாம் தாண்டி விட்டோம். இன்னும் நமக்கு 3 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு பாக்கி இருக்கிறது. இன்னும் 163 இடத்துங்களுக்கு மும்பை உட்பட மே 20ஆம் தேதி, 25ஆம் தேதி மே, ஜூன் 1ஆம் தேதி இன்னும் 3 கட்ட வாக்குப்பதிவு பாக்கி இருக்கிறது. இந்த 163 இடத்திலும் கூட தேர்தல் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாக 400 இடங்களை நாம் பெறத்தான் போகின்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமை சகோதர சகோதரி, இதை காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் பொய்யை சொல்வதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்து காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் கூட பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கொடுத்து விடுவோம், அதை மாற்றி கொடுத்து விடுவோம் என்று. அருமை சகோதர சகோதரிகளே, 1952 தேர்தலில் காங்கிரஸ் இதையே தான் சொன்னார்கள். கர்பி ஹட்டோ, வறுமையை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார். 1957 காங்கிரஸ் கட்சி இதையே தான் சொன்னார்கள். 1962 வறுமை ஒழிப்போம் என்று சொன்னார். 67 இதையே சொன்னார். 71 இதையே சொன்னார்கள். 77 சொன்னார்கள். அருமை சகோதர சகோதரிகளை 84 சொன்னார். தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் கூட காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே 53 ஆண்டுகள் இருந்திருக்கின்றார். எல்லா முறையும் கூட காங்கிரஸ் கட்சி ஒரே கதை திரைக்கதை வசனத்தை மட்டும்தான் சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் வந்தால் வறுமை ஒழிப்போம் என்று. ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்று ஒரு தலைவர் இந்த வறுமையை ஒழித்திருக்கின்றார். 10 ஆண்டு காலமாக ஏழை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். இந்தியாவை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர். அருமை சொந்தங்களே, எனக்கு உங்களுடைய மராட்டி மொழியிலோ ஹிந்தி மொழியிலோ அவ்வளவு சரளமாக பேசுவதற்கு வராது. இருந்தும் கூட பெரும் அன்பால் ஒரு அற்புதமான ஒரு அண்ணன் தம்பி பாசத்தோடு இங்கே எல்லோரும் வந்திருக்கின்றனர். மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய தாய் தமிழாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலே உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். அண்ணன் தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டாங்க, அவர் வர்ற வரைக்கும் நீ பேசணும், அது வரைக்கும் மைக்க வைக்க கூடாது, முதலமைச்சர் அவர்கள் வரும் வரை நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதனால்தான் அருமை சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், ஒரு அற்புதமான மனிதர் நமக்கு பிரதமராக கிடைத்திருக்கின்றார். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பாருங்க. இந்த பிரதமர் நாற்காலிக்கு தகுதியான எந்த ஒரு தலைவரும் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை. நானே உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. நானே கேள்வி கேட்கிறேன். நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டாம் என்று காங்கிரஸ் சொல்றாங்க, இந்தி கூட்டணி சொல்றாங்க. அப்ப யார பிரதமர் அவங்க சொல்றாங்க? லல்லு பிரசாத் யாதவ் அவர்களை பிரதமராக வச்சுக்கலாங்களா? இல்ல மம்தா பானர்ஜி அவங்களை வச்சுக்கலாமா? இல்ல எம்.கே. ஸ்டாலின் அவர்களை வச்சுக்கலாங்களா? இல்ல ஃபரூக் அப்துல்லா அவங்களை வச்சுக்கலாமா? இல்ல உத்தவ் தாக்கரே அவர்களை வச்சுக்கலாமா? இல்ல ராகுல் காந்தி அவர்களை வச்சுக்கலாம்? யார் அந்த பிரதமர் நாற்காலிக்கு தகுதி இல்லாத தலைவர்கள்? யாருமே அந்த நாற்காலிக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத தலைவர்கள் இந்தி கூட்டணியில் இருக்கின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, இது முக்கியமான தேர்தல். மும்பையில் எப்படி 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், சிவசேனையின் பக்கம் நின்றீர்களோ,
இந்த முறையும் நீங்கள் அதுபோல் இருக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி இங்கே நம்முடைய தென் மத்திய மும்பை தொகுதியில ராமருடைய வில்லம்பு சின்னத்துல நம்முடைய ராகுல் செவாலே அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு என்னுடைய இருகரம் கூப்பி உங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைத்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதிகமாக படித்தவர், 10 ஆண்டு காலமாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக, நான் வேகமா பேசி முடிக்கணும்னா சிஎம் வேகமா வரணுங்க. அதனால் 10 ஆண்டு காலமாக இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர், அவருக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்து, அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு மறுபடியும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, I pay my respectful greetings to all my friends who are assembled here. I am very sorry I am not able to speak in Marathi, neither in Hindi. I am not very fluent in both the languages, but still the spirit of being a Bharatiya, the spirit of being our brothers and sisters, we are connected by that. I request all of you to give our full support to our Rahul Chevalaji in the bow and arrow symbol and to help him to elect with a record majority. I also pay my respects and greetings to all the press people who are assembled here. Thank you so much. अभी तक की खबर के साथ लेते हैं विदा। हम फिर मिलेंगे नई खबरों के साथ। हमारे चैनल को सब्सक्राइब करना ना भूलिए। नमस्कार।